வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்மளோட பாரம்பரியமான தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு இந்த சட்டி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிடணும். லைட்டாக வறுத்தாலாம் பத்தாது, இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து இப்போ நல்லா செவந்திருக்கு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். துருவி வச்சுருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அரைக்க தான் செய்யணும், அதனால் நான் டைரெக்டாகவே அரைச்சிக்கிடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன். இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பாசி பருப்பு பொடியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிற ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ வந்து அடுப்பில் வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கிறேன். நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணுறதுக்கு இரும்பு சட்டி தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். இப்போ வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே சட்டியில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கைவிட்டால் கூட அடியில் வந்து பிடிச்சிரும், அதனால் வதக்கிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாசி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடனே அடியில் பிடிச்சிரும், அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வற்றி வரணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இன்னும் வந்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தாங்கன்னா ஒரு கப்பு வந்து ஒரு முறி தேங்காவுக்கு வந்துட்டு 1 கப்பு இல்லைன்னா ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வந்துட்டு வெல்லம் எடுத்துக்கிடலாம். நீங்கள் வந்துட்டு எடுத்துருக்க வெல்லத்தில் தூசி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெல்லத்தில் வந்து அப்படி எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த சூட்லேயே வந்துட்டு அது நல்லா உருகிரும். நீங்கள் வந்து வெல்லம் தண்ணி சேர்த்து இது பண்ணினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த சூடுலேயே வந்துட்டு நல்லா வெல்லம் வந்துட்டு உருகிரும். மறுபடியும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்வீட் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும், அந்தளவுக்கு டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா உருகிடுச்சு ஓரளவுக்கு. உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒட்டாது, ஏன்னா தேங்காவிலவே எண்ணெய்லாம் நிறைய இருக்கும், அதனால் ஒட்டாது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் வந்து அந்த இது வரல. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கணும்.
சிலவங்க வந்துட்டு இப்படியே அல்வா மாதிரியே வச்சுக்குவாங்க. அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் திரண்டு வரணும், நடுவில் கொஞ்சம் பந்து மாதிரி வரணும். அப்போ தான் பீஸ் எல்லாம் போடுறதுக்கு வரும். இப்போ இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்குறேன். நல்லா நெய் வாசனையோடு இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரியும். அதனால் நல்லா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கரண்டி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லா திரண்டு வந்துருச்சு நடுவில். இப்போ வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நடுவில் திரண்டு வருது. நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்படியே சாப்பிட்லாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பீஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன். அதனால் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பீஸ் போடுறதுக்கு வரும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு வரும். இப்போ நான் வந்து 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்படி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் அந்த பீஸ் போடுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான தேங்காய் திரட்டிப்பால் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா இது ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.